அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசி வெர்சஸ் கன்னி ராசி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க நீங்க மீன ராசியா இருக்கீங்க அல்லது கன்னி ராசியா இருந்தாலையும் இந்த சமசப்தம ராசிகளில் திருமணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம பல பதிவுகளை சொல்லியிருக்கிறோம். உதாரணமா இப்ப இந்த கன்னி ராசி இருக்கீங்க நீங்க. இந்த கன்னி என்பது ஒரு உபயராசி, இரட்டை ராசி. அதே போல இது நிலம் ராசி. இந்த நிலம் ராசியா இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு உறவுகள், காதல் அல்லது திருமண வாழ்க்கைக்கு பந்தங்கள் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னாக்க நீர் ராசி மூலமா வரும். மீனம் ராசி, விருச்சிக ராசி, கடக ராசி இவங்களுடைய ஈர்ப்பு இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது இவங்க நிலம் ராசின்றதுனால கன்னி ராசி, மகர ராசி, ரிஷப ராசியிலிருந்து இவங்களுக்கு அப்ரோச்சஸ் வரும். அதாவது திருமண வரன்கள் வரும் அல்லது கல்யாணமே கூட ஆகும், காதல் வரும், இவங்க மூலமாக நட்பு வரும். இப்படி இவங்களுடைய கர்மாவை தீர்ப்பதற்காக இப்படிப்பட்ட ராசிகளில் தான் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உறவுகள் வருவாங்க. சரி, ஆனா இவங்க நிலம் ராசினாக்க நிலம் ராசிலேயே வரக்கூடிய உறவுகளால பெருசா பாதிக்கப்படுறதில்ல. ஒரே ராசியில கல்யாணம் பண்ணாலையும் 7 சனி வருது, அஷ்டமத்து சனி வருதுன்னா ஒரே நேரத்துல கஷ்டங்கள்லாம் வரும், அப்ப பிரச்சனை வரும். அதுவும் தவிர்க்கப்பட வேண்டியதுதான். ஆனாலும் நிலம் ராசியில கல்யாணம் பண்ணும்போது பெருசா பாதிக்கிறது இல்லை. ஆனா இப்ப கன்னி ராசிக்காரங்க நீர் ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசியை கல்யாணம் பண்றாங்கன்னாக்க கடுமையான பாதிப்பு ஏற்படுது. அதுவும் பாத்தீங்கன்னா ஒண்ணு காதலிச்சோ அல்லது ஏதோ ஒரு வகையில விருப்பப்பட்டோ அல்லது தெரிந்தவர்கள் மூலமோ அந்த வரன்கள் வரும். அந்த வரன்கள் என்பது பாத்தீங்கன்னா மீன ராசி மூலமா இவங்களுக்கு வருது. ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க அப்படின்னாக்க அந்த காதலும் சரி, அந்த மேரேஜ் வாழ்க்கையும் சரி நீண்ட நாள் நிலைக்கிறது இல்லை, பிரச்சனையோடயே இருக்குது. பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை மிக அதிகம். இப்ப ஏன் அதெல்லாம் பிரியுது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்றதான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ மீனம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். அதே போல இது குரு அணியில வரக்கூடிய ஒரு ராசி தான் மீன ராசி. இது நீர் ராசி, இதுவும் ஒரு உபய ராசி தான். இப்போ கன்னி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் பாவகம். வீட்டின் அதிபதி புதன் பகவான். இந்த கன்னி ராசி என்பது சுக்கிரன் அணியில வரக்கூடியது. இதுவும் உபய ராசி தான். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசி. இங்கேயும் பாத்தீங்கன்னா கன்னி ராசி என்பது உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்ஸம் நட்சத்திரம் 4 பாதங்கள், சித்திரை 1 பாதம், 2ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கன்னி ராசி. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னாக்க இப்போ உத்திரம் நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா நீங்க ரேவதி நட்சத்திரத்தோட கல்யாணம் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு கடுமையான பாதிப்புகள், அதாவது மீன ராசியா இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னாக்க பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை தான். வாழ்க்கை துணைவரால் பெருசா ஆதாயம் இல்லை. வாழ்க்கை துணைவரே உங்களுக்கு எதிரி போலதான் செயல்படுவார். கருத்து வேறுபாடுகளாகவே இருந்துகிட்டு இருக்கும். அல்லது நீங்க ரேவதி நட்சத்திரமாக இருக்கீங்க, உத்திரம் நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னாக்க மீனராசிக்காரங்க உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். வாழ்க்கை துணைவரால் பெருசா ஆதாயம் இல்லை, வாழ்க்கை துணைவர் விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சமசப்தம ராசிகளில் திருமணம் செய்யும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு ஒரு உதாரணம். இப்போ இந்த திருமண வாழ்க்கை ஏன் இப்படி ஏற்படுது அப்படின்னாக்க இப்போ கன்னி ராசிக்கு பாதகஸ்தானமாக வரக்கூடியதுதான் மீனம் 7ஆம் பாவகம். குரு பகவானே பாதகாதிபதி. அதே போலதான் மீன ராசிக்கு பாதகஸ்தானமாக வரக்கூடிய இது 7ஆம் பாவகம் கன்னி. இந்த வீட்டின் அதிபதி புதன். சோ பாதகாதிபதியாக மீன ராசிக்கு புதன் வராரு. சோ இப்ப நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னாக்க திருமண வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஒரு பாதகத்தை கொடுக்கறதாகவே இருக்கும். ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளோடயே இருக்கிறது, தனித்து இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் தாயாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மீனராசிக்காரங்களும் தாயாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சோ அப்போ அது கூட பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில பாதிப்பு கொடுக்கும். பாத்தீங்கன்னாக்க மீனராசிக்கு ஒரு கோபம், டென்ஷன், ஒரு வெளிப்படையான கோபம் இருக்கும். குறிப்பா இதுலயும் ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. மற்றவங்களை கோபப்படுத்தவும் செய்வாங்க. மீனராசிக்காரங்க பேசுறதும் சரி அல்லது அவங்க பேசாம இருந்தா கூட மற்றவங்களை அது கோபப்படுத்துற மாதிரி இருக்கும். கன்னிராசிக்காரங்களும் பாத்தீங்கன்னாக்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் தந்திரமும் இருக்கும், அதே போல கோபமும் இருக்கும். ஒரு கோபமான ஒரு குணம் இருக்கும்.
ஆனா இன்டலெக்சுவல் இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த குருவும் புதனுமே பாத்தீங்கன்னாக்க நான் பெரியவன் நீ பெரியவன்ற மாதிரிதான். அதாவது அறிவில் நான் பெரியவன் புதன் சொன்னாக்க, நான் ஞானத்தில் பெரியவன் குரு சொல்றாரு. அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஈக்குவல் பவர்ல இருக்கிறாங்க, மீனராசியும் சரி கன்னிராசியும். அப்போ ஒரே இடத்துல ரெண்டு பேரும் ஈக்குவல் பவர்ன்றது ஒரே உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்கிற மாதிரி. அப்போ ஒரே வீட்டுல ரெண்டு பேர் ஈக்குவல் பவரா ரெண்டு தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா என்ன ஆகும்? சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரிதான். நான் பெரியவன் நீ பெரியவன், ஈகோ அதிகமாக கிளாஷ் ஆகும். ஈகோ, கோபம், டாமினேஷன், நான் உன்னை டாமினேட் பண்ணுவேன்னு சொல்றது, நான் இல்ல உன்னுடைய டாமினேட் நான் அடிமையாக மாட்டேன் அப்படின்னு சொல்றது. இதுதான் முக்கியமான காரணம், இந்த பிரிவுகளுக்கு முக்கியமான காரணம். அதனாலதான் பெரும்பாலும் நான் சொல்றது என்னன்னாக்க, மீனராசி இருக்கிறவங்க கன்னிராசியை தவிர்த்துருங்க. கன்னிராசியா நீங்க இருக்கீங்கன்னாக்க வரன் பார்க்கும்போது மீனராசியை தவிர்க்குங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம். ஏன்னா பெரும்பாலான ஜாதகங்களை நாம ஆய்வு பண்ணி பார்க்கும்போதும் சரி, நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களும் சரி பாத்தீங்கன்னாக்க ஒரு நிலையற்ற வாழ்க்கையிலேயே இருந்துட்டுக்கிறாங்க. அதாவது ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை, பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. முக்கியமா இப்ப மீனராசிக்கு 7 சனி, ஒரு பக்கம் ஜென்ம ராகு, அது போல ராசிக்கு 12ஆம் பாவகத்துல சனி. இதனால பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாவே கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, பிரிஞ்சிருக்கிறது, பிரச்சனையோட இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. சில பேரெல்லாம் பிரிந்தே போயிருக்காங்க, அதாவது டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுல இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னாக்க, அவங்களுடைய திருமண பொருத்தம் சரியாக பண்ணாதவங்க, சமசப்தம ராசிகள்ல கல்யாணம் பண்ணவங்க, அல்லது தனக்கு ஆகாத சஷ்டங்கமாக வரக்கூடிய ராசிகள்ல கல்யாணம் பண்ணாங்க. அதாவது உதாரணமா மீன ராசியா இருக்கீங்கன்னா சிம்ம ராசி கல்யாணம் பண்ணாலே சஷ்டகம் தான். ரெண்டு பேருடைய மென்டாலிட்டியும் ஒத்தே வராது, அப்படி கல்யாணம் பண்ணவங்க, அல்லது மீன ராசிக்காரங்க கன்னிராசியை கல்யாணம் பண்ணவங்க, அல்லது ஜாதகத்திலேயே பாத்தீங்கன்னாக்க கலஸ்தர தோஷம் இருக்கக்கூடியவர்கள். இப்போ மீன லக்னமாக இருக்கீங்கன்னாக்க 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் வக்கரமாய் இருக்கிறாரு அப்படின்னாக்க அது ஒரு தாரம் தாண்டி 2ஆம் தாரம் ஏற்படும். அல்லது 7ஆம் அதிபதியாக புதன் வராரு, இந்த புதன் பாத்தீங்கன்னாக்க 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனியோட பரிவர்த்தனை ஆகிறாருன்னு வச்சுங்களா. இப்ப இந்த சனி 7ஆம் இடத்துலயும் புதன் 11ஆம் பாவகத்திலையும் இருக்குன்னாக அவங்களுக்கு என்ன ஏற்படும்? ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படும். அந்த 2ஆம் தாரத்தால நன்மைகள் உண்டு. அல்லது ஏதோ ஒரு காதல் அல்லது டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு பிரிந்து அப்புறம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த கலசர தோஷம், 7ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் செவ்வாய் இருக்கு கண்ணியில, அதற்கு சுப பார்வைகளே இல்லைன்னா ஒரு கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும், செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்டவர்களுக்கு திருமணம் ஆகிறதே கூட லேட் ஆகும். திருமணம் ஆன பின்பும் பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதே போலதான் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு அல்லது வக்கரம் பெற்று இருக்குன்னா கூட அவர்கள் திருமண வாழ்க்கையில ஒன்னாவே இருக்க முடியாத மாதிரி பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி ஏதோ ஒரு தோஷத்தால், குறிப்பா தார தோஷமோ கலசர தோஷமோ அல்லது கடுமையான செவ்வாய் தோஷம், விதிவிலக்கில்லாத செவ்வாய் தோஷம் இருக்கு, அல்லது ராகுகேது உங்க ஜாதகத்திலேயே விதிவிலக்கில்லாத ராகுகேது தோஷங்களும் இருக்கு. அப்படிப்பட்ட ஜாதகருக்கு தான் பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலையும் 2ஆம் தாரம் போன்றவை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது. சப்போஸ் உங்களுடைய ஜாதகம் சுத்த ஜாதகமாக இருக்கு, எந்த தோஷமும் இல்லை, 7ஆம் பாவமும் சுத்தம், எந்த பிரச்சனையும் இல்லை, லக்னமும் சுத்தமா தான் இருக்கு அப்படின்னாக்க அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பிரிவுகளை நோக்கி போகாது. சண்டை சச்சரவு இருக்கும், குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும், 2 பேருக்கும் ஒத்து போகாத குணங்கள்லாம் கூட இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி சுத்த ஜாதகத்தை இணைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கடினமான காலகட்டம் வருதுன்னாக்க பயப்படவே வேண்டியதில்லை, பிரியக்கூடிய சூழ்நிலை வராது. அல்லது ஒரு தற்காலிக பிரிவு வேணா ஏற்பட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த தற்காலிக பிரிவு என்பது பாத்தீங்கன்னாக்க தொழில் காரணமாக கூட மேக்சிமம் இருக்கும். வேலையிலேயே அதிக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை, வேலைக்காக வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடியது, வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்திருக்கக்கூடியது, குழந்தைகளை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வேலை விஷயமா ஏற்படும். அது மேனேஜபிள் தான். அதாவது கலசர தோஷமோ தார தோஷமோ இல்லைனாக இந்த மாதிரிதான் ஏற்படும். ஆனா நமக்கு இந்த தோஷங்கள் இருக்கு, நேரமோ கோச்சாரத்திலையும் சரியில்லை, நடப்பு தசாபுக்தி நமக்கு சரியில்லைன்னாதான் அந்த டிவோர்ஸ் அல்லது நிரந்தரமாக பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துறது. இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த கன்னி ராசியும் மீன ராசியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஆனாலும் சண்டை சச்சரவா இருக்கு, பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கு, என்னதான் செய்யலாம் அப்படின்னாக்க உங்க ஜாதகத்தை பாருங்க. ஒருத்தருக்கு கலசர தோஷம் இருக்கு, ஒருத்தருக்கு இல்லைனாக நீங்க என்ன செய்யலாம்னாக்க கோவில்ல, குலதெய்வ கோவில்லையோ அல்லது பழனிமலை அல்லது திருப்பதியிலையோ போயிட்டு மீண்டும் ஒரு மேரேஜ் நாளை குறிச்சு நல்ல நாளா ஒரு ஜோதிடத்தை கொடுத்து குறிச்சு, அதாவது விவாக சக்கரத்துல கிழக்கு வரக்கூடிய நாளா பார்த்து குறிச்சுக்கிட்டு அன்றைக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னாக்க
அப்போ மீண்டும் ஒரு ஐயரை வச்சு மீண்டும் ஒரு திருமணம் அதே ஜோடிக்கு நீங்க புதிய தாலி எடுத்து அவங்க கழுத்துல தாலி கட்டிட்டு பழைய தாலியை வந்து நீங்க கோவில் உண்டியல்ல போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி செய்யும் போதும் ஓரளவுக்கு ஒருத்தருக்கு தோஷம் இருந்து ஒருத்தருக்கு இல்லைனாக்க அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், பிரச்சனை கிடையாது. ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்படின்னாக்க இந்த நேரத்துல நிறைய விட்டு கொடுத்து போனோம். அதாவது குறிப்பா வந்து கன்னிராசிக்காரங்க மீனராசியோட தாயாரை நீங்க வந்து தன்வசப்படுத்திக்கணும், அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில ஒற்றுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படின்லாம் தனி கொடுத்தவங்க கூட போயிடலாம். ஒன்னா இருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்துல மீனராசியா இருக்கிறவங்களும் அதே மாதிரிதான் தன்னுடைய மாமியாரை கொஞ்சம் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அல்லது தன்வசப்படுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுலயே நீங்க பேசிக்கா செஞ்சிட்டீங்கன்னாக்க அதுக்கப்புறம் பிரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, ரெண்டு பேருமே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், டாமினேஷன் பண்ணணும்னு நினைக்கிறத விட்டுடணும் குடும்ப வாழ்க்கையில. அதே போல ரெண்டு பேருமே கோபத்தை காட்டி வெளிப்படையா பேசுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பேசி சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. அதுதான் அங்க முக்கியமானது. அப்படிலாம் இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னாக்க இந்த குடும்பம் பிரியாம ஒற்றுமையாக இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க கன்னிராசியை பொறுத்தவரையிலும் ஜென்ரலா வந்து கொஞ்சம் பண செலவழிக்கிறத ரொம்ப யோசிப்பாங்க, கணக்காக தான் செலவு பண்ணக்கூடியவர்கள். மீனராசியை பொறுத்தவரை கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமா பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவி ரெண்டு பேரா இருக்கிறீங்க, கன்னிராசி மீனராசியா இருக்குன்னாக்க தன்னுடைய வாழ்க்கை துணையோர் அதிகமா எக்ஸ்பென்சஸ் பண்றாரு அப்படின்னாக்க கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதுல சில பிரச்சனைகள் வரும், பண விஷயத்துல கூட பிரச்சனை வரும். அதே மீனராசிக்காரங்களுக்கும் அதே பண விஷயத்துல பிரச்சனை வரும். எப்படின்னா நம்மளுடைய செலவுக்கே காசு தர்றதில்ல, அல்லது போதுமான அளவுக்கு பணம் இவர் வந்து செலவு பண்றதில்ல அப்படின்ற எண்ணங்கள் மீனராசிக்காரர்களுக்கு வரும். இப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியல் பண விஷயத்துல வரும். அதனால தன்னுடைய பணம் இவ்வளவு, மொத்த பணம் இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு செலவு பண்றோம், இது இவ்வளவு சேமிப்பு பண்றோம்னு ஒரு வெளிப்படையான கணக்கை மெயின்டைன் பண்ணீங்கன்னாக அந்த பிரச்சனையில இருந்தும் நீங்க தப்பிக்கலாம். மீனராசியை பொறுத்தவரையிலும் பேசினா நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆர்கியூமெண்டா கூட போகும். அதை குறைச்சிக்கிறது நல்லது. மற்றவங்களை டென்ஷன் படுத்தக்கூடிய மாதிரி மீனராசிக்காரங்களும் பேசக்கூடாது. கன்னிராசிக்காரங்களுக்கு பேசிக்கலா நல்ல குணம் இரக்க குணம் இருந்தாலும் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு கோபத்துல வார்த்தைகளை விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படுவாங்க. ஆனாலும் அவசரப்பட்டு கோபத்துல வார்த்தை விட்டுறதுனால அதுவும் ஒரு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல கன்னிராசிக்காரங்க பேசிக்கலாவே நிறைய முயற்சி செய்யக்கூடியவர்கள், எதிர்ப்பு ஆற்றல் எதிர்ப்பாட்டம் ஆடிதான் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடியவர்கள். மீனராசியும் அதே மாதிரிதான், எதிர்ப்பாட்டம் ஆடிதான் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடியவர்கள். ஆனாலும் கொஞ்சம் லக்ஸுரியஸா இருக்கணும், சுகபோக வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டும் போது கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கும். வாழ்வியல் நடைமுறைகளில் தன்னை மாத்திக்கிட்டு வாழும் போது இந்த கன்னிராசிக்காரங்க சப்போஸ் மீனராசி கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னாக்க இந்த மாதிரி வாழ்வியல் நடைமுறைகளை மாத்திக்கிட்டு இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்காவது பிரச்சனை இல்லாம இருக்கும். ஏன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு கண்டகச்சனி வேற வருது. சனி 7ஆம் பாவகத்துக்கு போக போறாரு. சோ இப்பதான் ராகு வந்து 7ஆம் இடத்துல இருந்து பிரச்சனையை கொடுத்தது. திருமண வாழ்க்கையில எப்பயும் பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு இல்லையா? இப்ப அந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வந்துருது, 7ஆம் இடத்துக்கு சனி போறாரு. இப்ப அதுவுமே கூட பாத்தீங்கன்னாக்க மேரேஜ் லைஃப்ல ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதே போல கன்னிராசிக்கு இப்படின்னாக்க மீன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்திலேயே சனி வருது. சனியோட பார்வை 7ஆம் இடத்துக்கு போகும். அப்போ ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடியவங்களாவே மீனராசிக்காரங்க இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க யாரை சந்திக்கிறாங்களோ அவங்களோட குறிப்பா நண்பர்கள், உறவுகள், வாழ்க்கை துணைவர், கூட்டாளிகள் இவங்களால மன உளைச்சலுக்கு ஆளாகுவாங்க. இவங்க மன உளைச்சலோடு இருப்பாங்க. இப்படி பாத்தீங்கன்னாக்க இந்த மீனராசியும் கன்னிராசியும் இப்ப மேரேஜ் பண்ணவங்களுக்கு கோச்சாரப்படியே எடுத்துக்கிட்டா கூட நான் தசாபுக்தி வந்து உங்க ஜாதகத்தை வச்சு நீங்க செக் பண்ணீங்க, தசாபுக்தியும் சரியில்லாம தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க கோச்சாரத்தின்படியே எடுத்துக்கிட்டா கூட இப்போ மீனராசிக்கு வரப்போற காலகட்டம் ஜென்மசனியாகவும், அதே போல கன்னிராசிக்கு வரப்போற காலகட்டம் கண்டகச்சனியாகவும் இருக்கும். இந்த கண்டகச்சனி என்பது திருமண வாழ்க்கை தான் நிறையவே பாதிக்கும். அதாவது பொருத்தம் இருக்கு, கரெக்டா இருக்குன்னாக்க தொழில் ரீதியாக பிரிஞ்சுதான் இருப்பாங்க, அல்லது வேற இடத்துல போயிட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு தொழில் ரீதியான பிரிவோடு போயிடும். அப்படி இல்லைன்னா தான் வந்து கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிந்தே வாழ்றது அல்லது நிரந்தர பிரிவுக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை கண்டகச்சனியுமே கடுமையா பாதிக்கும் மேரேஜ் லைஃபை. ஜென்ம சனியுமே மேரேஜ் லைஃபை பாதிக்கும், உடல் நலத்தையும் பாதிக்கும், தடைகளை உருவாக்கும், முயற்சி தடைகளை ஏற்படுத்தும். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க மீனராசிக்கும் சரியில்லாத ஒரு காலகட்டம், கன்னிராசிக்கும் வரக்கூடிய ஆண்டுகள் சரியில்லாத காலகட்டமாக இருக்கிறதுனால மேரேஜ் லைஃப்ல குறிப்பா மீனமும் கன்னியும் சேர்ந்து இருக்கீங்கன்னாக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறது ஒண்ணுதான் இப்போதைக்கு பிரியாம இந்த உறவுகளை பாதுகாத்து கொள்ள முடியும். அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க தாரதோஷமோ கலசர தோஷமோ இருக்குனாக யாராவது ஒருத்தருக்கு இருக்குனாக இந்த மாதிரி நான் சொன்ன மீண்டும் மறுத்தாலி கட்டிக்கிற அந்த பரிகாரத்தை செய்யுங்க.
கண்டிப்பாக நன்மைகளை கொடுக்கும். அப்புறம் வீட்டுக்கு பின்புறம் கொல்லப்புறம் உங்களுக்கு இடம் இருக்குன்னாக வாழைக்கண்ணை வச்சு வளர்த்துட்டு வரலாம். அதுக்கு 2 பேரும் கணவன் மனைவி தண்ணி ஊத்திட்டு வரும்போது வாழையடி வாழையாக அந்த குடும்பம் செழிக்கும், பிரியாம இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான பரிகாரங்களையும் செய்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயன் தரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.